அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மனிதனுக்கு முன்னிலைமை, அதாவது நடந்து முடிந்துவிட்ட ஒரு நிலைமை, அதுபோல் நிகழப்போகும் நிலைமை, அதை பின்னிலைமை என்று வேதம் கூறுகிறது. இந்த இரண்டு நிலைமை வித்தியாசமானதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த விதத்திலும் எந்த நிலையிலும் ஒவ்வொருவனும் பின்னிலைமை முன்னிலைமையை விட நன்மையானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனாலும் முன்னிலைமையை விட மோசமான பின்னிலைமை ஆகிவிடுவதும் உண்டு. அதை பற்றி வேதமும் சொல்லுகிறது. இன்றைய செய்தியில் இந்த இரண்டு நிலைமைகளை பற்றி வேத ஆதாரங்களுடன் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, முன்னிலைமையை விட பின்னிலைமை நல்லதாக உள்ளது. இரண்டாவது, முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமாக உள்ளது. இந்த இரண்டு காரியங்களையும் பற்றி நாம் இந்த செய்தியில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்ட சமயங்கள். இதற்கு உதாரணமாக யோபுவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் முன்னிலைமையை விட பின்னிலைமை இரண்டத்தனையாக தேவன் மாற்றி கொடுத்தார். ஆனால் அந்த முன்னிலைமையில் அவன் என்ன கஷ்டங்கள் பட்டான், என்னென்ன செய்தான் என்பதை பற்றி நீங்கள் யோபு புஸ்தகத்தில் வாசித்து கொள்ளலாம். ஒன்று மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். தேவனில் உறுதியாக இருந்து அன்பு செலுத்துகிற அல்லது அவருடைய கட்டளையின்படி நடக்கிற ஒவ்வொருவனும் சாத்தானின் துன்புறுதலுக்கு ஆளாவான். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், இப்படி அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற ஒருவன் துன்பப்படுத்தப்படும் பொழுது அல்லது சாத்தானால் உபத்திரவப்படுத்தும் பொழுது அவன் உறுதியாய் அவருடைய கட்டளையில் நிலைத்து நின்று தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி செய்கிறவனை அவர் மிகவும் உயர்த்தவும் கனம் பண்ணவும் செய்கிறார். மாம்சம் ஆவியிலே நாம் தேவனோடு பேசுகிற அல்லது தேவனோடு இடைபெறுகிற காரியங்களை, மாமிச காரியங்களை கொண்டு சாத்தான் நம்மை வழியில் மாறிப்போக செய்கிறான். மனிதனுக்கு மிகவும் விருப்பமான பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை, பெண்ணாசை, மண்ணாசை, இந்த மாதிரி உள்ள காரியங்களை ஏதோ ஒரு வழியில் உட்புகத்தி ஆவிக்குரிய வழியிலிருந்து நம்ம சிதறடித்து விடுகிறான். யோபுவின் வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஒரு தடவை யோபு மிகவும் உத்தமனாகவும் தேவனுக்கு பயந்தவனாகவும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவன் ஏன் இப்படி கஷ்டப்பட்டான்? ஒரு தடவை தேவன் தன்னுடைய தூதர்களோடு எப்படி காரியங்கள் நடைபெறுகின்றன என்பவைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சாத்தானும் அங்கு வருகிறான். சாத்தான் தேவனோடு ஒரு பெரிய சவால் விடுகிறான். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வழியின்படி நடப்பவன், என் சொற்படி நடப்பவன், அவன் பூமியிலே மிகவும் உதாரண குணமுள்ளவனாக இருப்பான், அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அதை சாத்தான் கவுண்டர் பண்ணுகிறான். இல்லை, நீர் ஆசீர்வதிப்பதினாலே, நீர் அவர்களுக்கு துணை நிற்பதினாலே, நீர் அவர்களை அக்னி கோட்டையிட்டு காப்பதினாலே அவன் உம்மை ஒரு மனிதன் உயர்த்துகிறான், மகிமைப்படுத்துகிறான். எப்பொழுது உமது மகிமை, அது உமது உதவிக்கரம் அல்லது உமது சப்போர்ட், அதாவது அவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறதோ, அப்பொழுது வரும் அந்த துன்பத்தினால் அவன் உம்மை மறுதலித்து விடுவான் என்று ஒரு சவால் விடுகிறான். அந்த சவாலுக்கு எதிர் சவாலாக தேவன் யோபுவை உபயோகிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஊழியக்காரனும் என்னுடைய விசுவாசியுமாக இருக்கக்கூடிய யோபுவை பார்த்தாயா? நீ என்ன செய்தாலும் சரி, அவனை எனக்கு எதிராக திருப்ப முடியாது. என்னை தூஷணம் செய்ய நீ அவனை
அந்த மாதிரியான காரியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் உமது கையை அவனிலிருந்து எடுத்துவிடும், உமது ஆதாரத்தை அவனிலிருந்து எடுத்துவிடும், நீர் கொடுத்த எல்லா காரியங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனிலிருந்து எடுத்துவிடும், அப்படியானால் அதன் பிறகு அவன் என்ன செய்கிறான் என்று பாரும் என்று சொல்லுகிறான். தேவன் சொல்லுகிறார், நீ செய்தது மாதிரி, நீ நினைப்பது மாதிரி அவனுக்கு செய்து கொள். நீ அவனுடைய செல்வங்களை எடுத்துக்கொள், அவன் குழந்தைகளை எடுத்துக்கொள், அவன் எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கொள், ஆனால் அவன் உயிர் மேல் மட்டும் கை வைக்காதே. இப்படி நீ செய்து அவனை ஒரு காலத்தில் நீ அவனை சோதித்துப்பார். அவன் நான் சொன்னதற்கேற்ப அவன் நிலையாக இருப்பானால் நீ தோற்று போய்விட்டாய் என்று அர்த்தம் என்று அந்த ஒரு கூட்டம் முடிவடைகிறது. பூமிக்கு சென்ற அந்த சாத்தான் அந்த யோபுவை மிகவும் ஆதிக்கிறான். இதை நீங்கள் யோபு புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் தெரியும். அவனுக்கு உண்டான செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகிறது, அவன் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போகிறார்கள், அவனுக்கு மேலெல்லாம் உடம்பெல்லாம் புண்ணாகி விடுகிறது, அவன் படுக்கக்கூட முடியாமல் இப்படி இருந்து அவசரப்படுகிற நிலைமைக்கு அவனை கொண்டு வந்து விடுகிறான். மட்டுமில்லாமல் அப்படி அவசைப்பட்டு தேவனை பார்த்து முறையிடுகிற அந்த யோபு மனதை புண்படுத்துவதற்கு அவனது சிநேகிதர்களை சாத்தானுடைய பிரதிநிதிகளாக அவன் சிநேகிதிகளை அவன்கள் முன்னால் கொண்டு வந்து ஆவிக்குரிய காரியங்களை மாமிசத்துக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலமாக யோபு செய்ததை எல்லாம் தவறு என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்றாலும் யோபு எந்த வகையிலும் தேவனை தூஷணப்படுத்தவோ தேவனை விட்டு பிரிந்து போகவோ தேவன் தவறு செய்கிறார் என்று சொல்லவோ அந்த மாதிரியான காரியம் அங்கு நடைபெறவில்லை. கடைசியாக எல்லாம் முடிந்த பிறகு இனி அவர்களால் யோபுவை ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று தெரிந்த பிறகு அந்த யோபு தன்னுடைய உத்தமத்திலே நிலை நிற்கிறான் என்று தெரிந்த பிறகு தேவன் நேரடியாக இடைபெறுகிறார். சாத்தான் ஓடிவிடுகிறான். அப்பொழுது தேவன் வந்து என்ன சொல்லுகிறார் என்பதை தான் இப்பொழுது நாம் வாசிக்கப் போகிறோம். அதிலிருந்து உங்களுக்கு இந்த கதையை, இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு பார்ப்பீர்களேயானால் உங்களுக்கு அவைகள் விளங்கும். யோபு 42 அதிகாரம் 7-13 வரை வாசிப்பீர்களேயானால், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இங்கு 2 சத்தியங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பிறனுக்காகவும் நீ விண்ணப்பம் செய். யோபு
அவனுடைய அவனுடைய சிநேகிதர்கள் தவறு செய்ததற்காக தண்டனை பெறாமல் இருக்கும்படிக்காக விண்ணப்பம் செய்ததினால் அவனுக்கு ஏற்பட்ட எல்லா காரியங்களும் மன்னிக்கப்பட்டு அவன் ஆசீர்வாதங்களை பெற்றான். அந்த என்ன விதமான ஆசீர்வாதங்களை பெற்றான் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இனி இதில் அவன் அனுபவித்த இந்த அவனுடைய முன்னிலைமை, அந்த முன்னிலைமை என்பது சாத்தானால் அவன் வாதிக்கப்பட ஆரம்பித்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த முன்னிலைமையை விட தேவன் ஆசீர்வதித்த பிறகு அவன் அடைந்த பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக அவனுக்கு இருந்தது. அவன் தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் எல்லா சம்பத்தையும் அனுபவித்து ஆண்டு அதன் பிறகு மரித்தான் என்று அந்த யோபுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இனி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், தேவன் கன்னி மரியாளை தன் குமாரனை மனிதனாக இப்பூமியில் கொண்டு வர அழைத்த போது அதனால் தன் வானில் அடையப் போகிற பரிகாசங்களையும் கஷ்டங்களையும் பொருட்படுத்தாது தேவதூதனுடைய அழைப்பிற்கு அடிபணிந்து அவள் தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்தாள். இதை நீங்கள் லூக்கா 1:26-38 வரை வாசிக்கலாம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தால் ஆயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இங்கு எல்லாம் கேட்ட பிறகு அவள் ஒவ்வொன்றும் அந்த தேவதூதன் சொல்லும்போது அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஐயோ, இப்பொழுதுதான் நாம் ஒரு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் புருஷன் இல்லாத ஒரு குழந்தையை கையில் வைத்து கொண்டு நின்றால் யார் நம்மை மதிப்பார்கள், என்ன விதமான நிலைமை நமக்கு ஏற்படும் என்றெல்லாம் அவர் கலங்கி அதையெல்லாம் யோசித்து கடைசியாக தேவனே சொல்லும் பொழுது நாம் அதிலிருந்து நிலைமாறி போகக்கூடாது, எல்லா நிலைமைகளையும் தேவன் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் அவள் சொன்ன, ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, உமையீர் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நினைக்கிறீரோ அதை நீர் செய்யும் என்று அவள் தன்னை விட்டு கொடுத்தாள். அதற்கு பரிகாரமாக அவளுக்கு தேவன் கொடுத்தது என்னவென்றால், ஆக்சுவலாக அவளுக்கு முன்னிலைமை எப்படி இருந்தது என்றால், சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்தால், யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவளாக இருந்தால், அவள் புருஷன் இல்லாமல் கர்ப்பமற்றதினால் எல்லோரும் அவர் மேல் பழி போட்டார்கள். சமுதாயத்திலே ஒரு வேறு விதமான பெண்ணாக அவள் பார்க்கப்பட்டாள். இவையெல்லாம் இருந்த பிறகும் அவளுடைய பின்னிலைமை என்னவாறாக இருந்தது? அவள் தேவனுடைய குமாரன் அவள் வயிற்றில் தோன்றி வந்த பிறகு அவள்
ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக அவள் தேவனுடைய குமாரனை பெற்றெடுத்தவள் என்ற ஒரு பெருமை அவளுக்கு வந்தது. அது மட்டுமல்லாமல் இன்றும் அவளுக்காக ஒரு ஆராதனை செய்து அவளை ஒரு தெய்வத்திற்கு சமமாக ஆராதனை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்கள் இயக்கம் கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரோமன் கேத்தலிக்ஸில் அவள் தெய்வமாக கருதப்படாவிட்டாலும் தேவனிடம் பரிந்துரைக்கக்கூடிய அளவிற்கு அவளை அவர்கள் புனிதராக மகிமைப்படுத்தி அவளை போற்றுகின்றனர், புகழுகின்றனர், ஆராதிக்கின்றனர். இந்த நிலைமையெல்லாம் அவள் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருந்திருப்பாளே, ஆனால் அவளுக்கு வந்திருக்காது. இனி ஒரே ஒரு கேள்வி மட்டும் இதிலே, ஏன் அவள் இந்த காரணத்திற்கு இந்த தன்னுடைய மகனை கொண்டு வருவதற்காக அவர் இந்த ஸ்திரியை மரியாளை தேர்ந்தெடுத்தாள்? சொல்லப்பட்டிருக்கும் ஆரம்பம் முதலே தேவனுடைய, அதாவது தாவீதினுடைய சந்ததியில் இந்த யூதாவினுடைய ராஜா தேவனுடைய குமாரன் எழும்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கும். தாவீதினுடைய வழிமுறையில் வந்தவள் தான் இந்த மேரி. இந்த மரியாள் தாவீதினுடைய மகன் நாத்தானுக்கு பிறந்தவன் எலிக்கு மகளாக பிறந்தவள் இவள். இதில் இன்னொரு மகன் சாலோமன் வழி வந்தவன் யோசேப்பு. அவர்கள் 2 பேருக்கும் திருமணம் செய்வதற்காக நிச்சயித்திருந்தார்கள். இதில் அதிகப்படியான வாதங்களும் பிரதிவாதங்களும் போயிருக்கின்றன. அவைகளை பற்றி நாம் இங்கு விவாதிக்க தேவையில்லை. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தாயாக இருக்கிறாள். அதற்குள்ள மரியாதையும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டும். இனி மூன்றாவதாக, இஸ்ரவேலிலே எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த எல்கானா என்பவன் 2 மனைவி உடையவனாக இருந்தான். முதல் மனைவியாகிய அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது. அவள் பிள்ளை இல்லாதிருந்ததினால் 2ஆம் மனைவியான பெனினால் அவளை துக்கப்படுத்தும்படியாக விசனப்படுத்துவாள். அன்னாளோ கர்த்தருக்கு விண்ணப்பித்து அவருக்காக காத்திருந்தாள். இடைவிடாது கர்த்தர் மேல் விசுவாசமாயிருந்து தனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவருக்கே அதை திரும்ப கொடுத்து விடுவதாக அவள் ஒரு பொருத்தனையும் பண்ணினாள். இது எப்ராயிம் தேசம், எப்ராயிம் தேசத்தில், எப்ராயிம் ஒரு மலை தேசம், அதில் இருந்த எப்ராயிம் கோத்திரத்தில் நடந்த ஒரு கதை. இது அங்கு 1 சாமுவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆரம்பத்தை பற்றி அன்னாள் என்ன மாதிரியெல்லாம் கஷ்டம் அனுபவித்தாள் என்பதை 1 சாமுவேல் 1:15 வசனத்தை வாசிப்பீர்களே. ஆனால், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்திரளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் இந்த வசனத்திலே அவள் பண்ணிய ஒரு பொருத்தனை இங்கு சொல்லப்பட்டிருக்கும். நீர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தால் அதை உமது ஊழியத்திற்காகவே நான் திரும்ப கொடுத்து விடுவேன் என்ற ஒரு பொருத்தனையை பற்றி தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவள் முன்வைத்த விண்ணப்பமே இப்படித்தான். என்னை மலடி என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லாமல் இருப்பதற்காக நீர் ஒரு மகனை நீர் கொடுத்தீரானால் அதே மகனை உமது ஊழியத்திற்காகவே நான் திரும்ப கொடுத்து விடுவேன் என்ற அளவு அவள் அந்த பொருத்தனை செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் என்று பாருங்கள். அவளுடைய நிலைமை எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கும். அவள் உலகத்தை சந்திக்க முடியாதவளாக இருந்தாள். அவளுடைய சொந்த வீட்டிலேயே அவளுடைய சக்களத்தியால் அவள் துன்பப்படுத்தப்பட்டவளாக இருந்தாள். சில நாள் சென்ற பின்பு தேவன் என்ன செய்தார் என்பதை 1 சாமுவேல் 20-25 வரை வாசிப்பீர்களே. ஆனால், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும்
அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கும் சில நாள் சென்ற பின் தேவன் அன்னாளுடைய ஜபத்தை கேட்டு அவளை கண்ணோக்கி பார்த்தார். அவளுக்கு ஒரு குழந்தையையும் கொடுத்தார், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆக பின்காலத்தில் வரக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தையை கொடுத்த பொழுது அவள் ஆரம்பத்திலேயே குழந்தையே இல்லாதவளுக்கு தன் குழந்தையை எடுத்தவுடன் எடுத்துக்கொண்டு போய் அதை ஆலயத்திலே விட்டுவிட மனதில்லாமல் சிறிது காலம் அவள் பால் குடிப்பதை மறக்கும் வரைக்கும் அவளோடு கூட வைத்திருந்து அதன் பிறகு அவள் பொருத்தினாய் பண்ணிய பிறகு பிரகாரம் அதை கொண்டு ஏலி என்ற பிரதான ஆசாரியரிடம் ஆலயத்திலே கொண்டு போய் தேவனுக்காக விட்டு விட்டாள். அவள் பொருத்தனையை நிறைவேற்றினார். தேவன் இப்பொழுது அவளை ஆசீர்வதிப்பதற்காக அவர் கடமைப்பட்டவராக இருக்கிறார். இதில் என்ன பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு பிறகு தேவன் எப்படி அவளை ஆசீர்வதித்தார் என்பது 1 சாமுவேல் 2:21 வாசிப்பீர்களேயானால், அப்படியே கர்த்தர் அந்நாளை காடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இன்னும் 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் கூட தேவன் அவளுக்கு கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் 2:21. இவைகளையெல்லாம் பார்த்தால் குழந்தை இல்லாமல் இருந்து அவஸ்தைப்பட்டவள், கேவலப்பட்டவள், சக்கலத்தியால் துர்த்தப்பட்டவள், வீட்டிலே கூட நிம்மதி இல்லாதவளாக இருந்தவள், அவள் ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு மகனை பெற்றாள். பொருத்தனையின்படி அவள் மகனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாள். அவன் தீர்க்கதரிசியாகவே தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். இப்பொழுது நீங்கள் அவளுடைய முன்னிலைமையும் பின்னிலையும் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் முன்னிலைமை என்னவா இருந்து அவர் மலடியாக இருந்தால், பரிகாசம் பண்ணப்பட்டால், சமுதாயத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை உடையவளாக இருந்தால், பின்னிலைமை எப்படி இருந்தது என்றால் அவர் வல்லமையான கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசியின் தாயாக இருந்தால், சமுதாயத்திலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிறிதாக இருந்தால், அது மட்டுமல்லாமல் அநேக குழந்தைகளுக்கு தாயாகி அவள் தேவனுடைய ஊழியத்தை அவள் ஊக்கமாக செய்து வந்தாள் என்று நாம் பின்னால் வாசிக்கிறோம். இனி இதுவரைக்கும் பின்னிலைமை முன்னிலைமையோட நன்றாக இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது என்று வாசித்தோம். இனி பின்னிலைமை முன்னிலைமையை விட கேடுள்ளதாகி போகும் சம்பவங்களை பற்றி ஆராதிக்கலாம். அதிகமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை இவைகள். இங்கு பார்த்தோம், எப்படியெல்லாம் நாம் தேவனோடு சேர்ந்திருந்தால் கஷ்டங்கள் வரும், சாத்தான் வருமான், எல்லோரும் உங்களை தூண்டுவார்கள், அவசரப்பட வேண்டிய ஒரு சமுதாயத்தில். ஆனாலும் தேவனுக்காக நீங்கள் உறுதியாக நிற்பீர்களே, ஆனால் உங்கள் பின்னிலை முன்னிலைமையுடன் நல்லதாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சொகுசான தேவன் கொடுத்த வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அவரை பற்றி நீங்கள் அறியாமலும் அவரை உதாசீனப்படுத்தினவாகவும் இருக்கக்கூடாது. தன் இருதயத்தில் தேவனுக்கு இடம் கொடாமல் உலக இச்சை ஆசைகளுக்கு இடம் கொடுத்து ஜீவிக்கும் பொழுது இந்த பின்னிலைமை முன்னிலைமையுடைய கெடுதலாக இருக்கிறது. இது பேதுருவின் எச்சரிக்கையாக பார்க்கிறோம். 2 பேதுரு 20-22 வரை வாசிப்பீர்களேயானால், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு
தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. எல்லா நீதியின் மார்க்கத்தை அறிந்து எல்லாமே தெரிந்திருக்கும். அவன் எல்லாமே தெரிந்தவனாக இருக்கிறான். தேவன் அவனுக்கு சத்தியங்களை எல்லாம் சொன்னார், எல்லாம் தெரிந்து விட்டது. அவன் ஒரு நீதிமான் ஆகக்கூடிய தருணத்திலே அவனை சாத்தான் இழுத்து விடுகிறான். அவன் உலகத்தின் மேல் உள்ள பந்தாபாசங்களினால் ஆசை வைத்து போகிறான். பெண்ணாசையினால் மாறி போகிறான். எனக்கு மண்ணாசையினால் சொத்து வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், சொகுசான வாழ்க்கை உலகத்திலே வேண்டும் என்ற மாதிரியான ஒரு மனதை அவனுக்குள் புகுத்தி அவனை மாற்றி விடுகிறான். அப்படிப்பட்ட ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் தேவனை அறியாமல் இருந்திருப்பதே நலம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லப்படுகிறது? பிசாசானிலுள்ள கள்ளத்திற்கு தரிசிகள், விபச்சார மயக்கத்தில் அடைந்தவர்கள் வஞ்சனையை ஏதேன் தோட்டத்தில் நடத்தியது போல நடத்தி இங்கேயும் ஏமாற்றுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய முன்னில் இப்படி தேவனுடைய கட்டளையின்படி வாழும் பொழுது அந்த முன்னிலைமை ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவன் பின்மாறி போன பொழுது பின்னிலைமை சாத்தானுடைய அடிமையாக வாழும் ஒரு இழிவு நிலையாக விட்டது. எந்த ஒரு நிலைமைக்கு தேவன் தன்னையே கொண்டு சிலுவையில் பலி கொடுத்தாரோ, அந்த பலியினால் உன்னை சாத்தானுடைய பிடியிலிருந்து விலக்கினாரோ, அந்த பலியை உதாசீனப்படுத்தி தேவனே நீவை மகத்துவப்படுத்தாவிட்டாலும் அவரை இழிவுபடுத்தி அவரை விட்டு விலகி நீ சாத்தான் பக்கம் போய்விட்டதால் உன்னுடைய வாழ்க்கை பின்னிலைமை உன்னுடைய கேடுள்ளதாக இருக்கும். தேவனுடைய எந்த சப்போர்ட்டும் உனக்கு இருக்காது. தேவனுடைய எந்த ஆதாரங்களும் உனக்கு கிடைக்காது. தேவன் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டார். அந்த மாதிரி நிலைக்கு நீ போய்விடுவார். ஆகையால் ஒவ்வொரு சுவாசியும் மிகவும் கேர்ஃபுல்லாக, அதாவது எந்த விதமான கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னுடைய நிலைமையிலிருந்து தேவன் சொன்னதிலிருந்து நாம் மாறிவிடக்கூடாது. நம்முடைய கண்கள் உலக பிரகாரமான காரியங்களில் லயிக்கக்கூடாது. அப்படியான பிரகாரமான காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம் என்பதை உங்களுக்கு தெரிந்தவுடனே எங்கேயோ தகராறு நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இனி இயேசு கிறிஸ்து தேவனுக்கு இடம் கொடாமல் வாழும் மனிதர்களை எப்படி அசுத்த ஆவிகள் ஆட்டி படைக்கின்றன என்றும் அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்களுடைய பின்னிலைமையை மிகவும் கேடுதலாக மாறிவிடும் என்பதை ஒரு ஊமையின் மேல் சொன்னார். பின்னிலைமை என்பது பிசாசிடம் மாட்டிக்கொண்டவனுடைய பின்னிலைமை எப்படி இருக்கும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:43-45 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இங்கே ஒரு காரியத்தை நான் இங்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார். சொல்லி அவருடைய எலும்புகள் அந்த தோமாவுக்கு கையை காண்பித்து சொல்லுவார், இதோ இதில் உன் கையை விட்டு பார், நீ விசுவாசம் இல்லாதவனாக இராதே, இதோ இந்த கையில் இருப்பது போல எலும்புகளும் தசைகளும் உள்ளவைகள் தேவன் சாத்தானுடைய தூதர்களாக இருக்க முடியாது. ஆனால் காயப்பட்ட கரத்தை உடையவர் இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு ஒவ்வாது என்று சொன்னப்பட்ட இடத்திலே இந்த மாதிரி நிலைமையிலே கையும் காலும் கையும் இருக்கிற நான் ஒரு ஆவியை போல் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆவிக்கு எலும்பும் கிடையாது,
நரம்பும் கிடையாது, தசையும் கிடையாது. அவைகள் ஆவிகளாக இருக்கின்றன. அவைகளை தான் அசுத்த ஆவிகள் என்று சொல்லுகிறோம். இந்த அசுத்த ஆவிகள் தான் ஒருவனுடைய உடலில் புகுந்து விடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அசுத்த ஆவிகள் என்றும் உண்டு, நல்ல ஆவிகளும் உண்டு. நல்ல ஆவிகள் உயிரோடு எழுப்பப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவைகள் ஊழியம் செய்யல என்று எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த அசுத்த ஆவிகள் யார் யார் சாத்தானால் பிடிக்கப்பட்டார்களோ அவர்களை வாதிப்பதற்காக அவருக்கு உள்ளாக சென்று விடுகிறது. அதை பற்றி தான் இங்கு பேசப்பட்டிருக்கும். ஒரு ஆவி தான் இருந்த இடத்தை விட்டு போன பிறகு வேறு இடங்களில் அதற்கு தகுந்தவான இடம் கிடைக்கவில்லை. எது அதற்கு தகுந்த இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுவது எது? அங்கு வேதம் போதிக்கப்படுகிறது, அங்கு ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறார்கள், தேவனுடைய எல்லா காரியங்களும் அங்கே பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கக்கூடிய இடத்தில் அவைகள் இருக்காது. அவைகள் ஓடிவிடும். பாவங்கள் நிறைந்த இடத்தைகள் தான் அவர்கள் போகும். பாவங்கள் அது எந்த லெவல் பாவமாக இருந்தாலும் சரி, அந்த அசுத்த ஆவிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த பாவங்களை செய்ய சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்த ஒரு ஆத்மாவை விட்டு போனதற்கு பிறகு திரும்பி வந்து பார்த்தால் அது ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. உலக காரியங்களினால், காரியங்களினால், பாவங்களை தூண்டக்கூடிய காரியங்களினால் அந்த இடம் அலங்கரிக்கப்பட்டு இருப்பதை கண்டு அது இன்னும் தன்னிலும் பெரிய வலிமை உடைய அசுத்தாவிகளை கூட்டிக் கொண்டு அங்கு வந்தது என்று அப்போஸ்தலர் மத்தேயு 12:43-45 வரை நாம் வாசித்தோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அப்பொழுது அந்த மனிதனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலே அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லா சந்ததியாருக்கும் இருக்கு. யார் யார் தேவனை மறுதலிக்கிறார்களோ அவர்களும் இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாவார்கள். இங்கு இந்த ஊமை யூதர்களுக்காக அவர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் சொன்னாலும், இக்காலத்தில் தேவனை விட்டு விலகியும் கிறிஸ்து இயேசுவின் கட்டளை ஏற்று நடவாதவனும் அசுத்தாவிகளுக்கு இடம் கொடுக்கிறவனுமாய் இருக்கிறவனுக்கு இது பொருந்தும். யார் இந்த நிலைமையிலிருந்து விலகி இருக்கிறான் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலம் விளக்கினார். மத்தேயு 12:46-50 வரை வாசிப்பீர்களேயானால், இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கு. ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விசுவாசிகளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஒருவன் வந்து சொல்கிறான், உங்கள் தாயாரும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள். சாயும் சகோதரர் இவர்களெல்லாம் உலக பிரகாரமானவர்கள். இவர் ஆவிக்குரிய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், இதோ என் முன்னால் இருந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் என் தாய் எனக்கு தாயாக இருப்பாங்க, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும். நான் போதிக்கிறவைகளை கேட்பவளாக இருக்கணும். என் சகோதரர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. நான் போதிக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களே. ஆனால் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய தாயாரும் இருப்பார்கள். அங்கே நிற்கிறவர்கள் மாமிச தாயாரும் மாமிச சகோதரரும் என்பதை சொல்லும்படியாக இங்கே அவர் சொன்னார். என்ன சொல்கிறார்? இதோ என் தாயும் என் சகோதரரும் இங்கே இருக்கிறார்களே என்று தன் முன்னால் உட்கார்ந்து இருப்பவர்களை பார்த்து அவர் சொன்னதாக 12:46-50 வரை வாசித்தோம். என் பிதாவின் சுத்தப்படி செய்கிறவனும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிப்பவனும் இதயத்தில் அசுத்த ஆவிகள் பிரவேசிப்பதில்லை. இந்த மாதிரியான ஆவிக்குரிய காரியங்கள் பேசக்கூடிய இடங்களிலே அசுத்த ஆவிகள் வருவதில்லை. இனி இதற்கு ஒப்பான ஒரு காரியம், ஒரு எச்சரிக்கை. இது எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர் 6:4-8 வரை வாசிப்பீர்களேயானால், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள்
தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. சொல்லப்பட்டுள்ள முன்னிலைமை என்பது நல்ல நிலம். விதைக்கிறதெல்லாம் நல்ல முளையாக வரும், விதைக்கிறவனுக்கு ஆதாயம் உள்ளதாக வரும். இப்போ தண்ணீர் விட்டு அது அந்த உரமிட்டு வளர்க்கும்போது நல்ல மசூலையும் நல்ல ஒரு ப்ராடக்டையும் கொடுக்கக்கூடிய நிலமானதாக இருக்கும். பின்னிலைமை என்னவென்றால் எப்பொழுது அந்த நிலம் அது மாறிவிடுகிறதோ, அதாவது முட்செடிகள் அந்த பூண்டுகள் இவைகளை விளைக்க ஆரம்பிக்கும் பொழுது அது பின்னிலைமை அடைந்த நிலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை தான் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒருவன் தேவனுடைய வார்த்தையின்படியும் அவருடைய எல்லா காரியங்களையும் நடந்து போவானே, ஆனால் உலக பிரகாரமான இன்பம் அவனுக்கு இருக்காது. இருந்தாலும் அவனுடைய முன்னிலைமை தேவன் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறான், அவன் நினைப்பதெல்லாம் நடக்கும். ஆனால் பின்னிலைமையானது அவன் பூமியில் கொண்டு விட்ட பிறகு அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாது. அவன் முள் செடிகள் விளைகிற ஒரு நிலமாக மாறி போய்விடுகிறான். அதை யாரும் விரும்புவது, அதில் முளைக்கிற எல்லாவற்றையும் வெட்டி அக்னியிலே போடுவார்கள். அதை உபயோகப்படுத்த மாட்டார்கள். அவன் யாருக்கும் உபயோகப்பட்டவனாக இருக்க மாட்டான். முடிப்பதற்கு முன்னால் இங்கு 3 விதமான காரியங்களை பற்றி நான் இதுவரை பேசினேன். முதலாவதாக பின்னிலைமையை விட முன்னிலைமை நல்லதாக இருந்தது. அடுத்ததாக முன்னிலைமையை விட பின்னிலை கேடுள்ளதாக இருந்தது. அடுத்ததாக ஒரு காரியம், மாறாத நிலையிலே ஒருவன் தேவனையே நம்பி வந்து கொண்டே இருப்பானே, ஆனால் அவனுக்கு எந்த விதமான மாற்றம் இல்லாமல் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வர வேண்டும். உங்கள் எல்லா நிலைமையிலும் நீங்கள் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே உங்கள் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, உமது பிள்ளைகளுக்கு உம்முடைய கட்டளைகளின்படி உமது கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது எந்த மாதிரி நிலைமையை அவர்கள் அடைகிறார்கள், அவர்களுடைய முன்னிலைமை எந்தெந்த காரியங்களினால் அது முன்னிலைமையை விட நன்றாக இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னேன். அந்த காரியத்தில் அவர்கள் கவனம் செலுத்தும்படியாகவும் உலக காரியங்களில் ஈடுபடாதபடியும் நீர் செய்யும். அப்படி நீ செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென்.